நீ பாட்டுக்க அவன் தாலியை கழட்டாததுக்கு நீ ஏதாவது காதல் கீதல் நினைச்சுக்கிட்டு திரும்ப வந்து இங்க ஓட்டிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டனா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஒரு வேளை அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது எண்ணம் இருந்திருந்தா இப்பவே இந்த நிமிஷமே அதை அழிச்சிடு. இதுக்கப்புறம் உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, அது எல்லாத்துக்கும் இப்ப முடிவு கட்டியாச்சுடி. இப்ப பாக்கி இருக்கிறது உன் வீட்டு டாக்குமெண்ட் மட்டும்தான். அந்த வீடு வேணும்னு நினைச்சனா அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு 2 மாசத்துக்குள்ள பணத்தை கட்டி அதை மீட்க முடியுமான்னு பாரு. ஹேய், உன்னால முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். 2 மாசம் முடிஞ்சதும் அந்த வீட்டை சிங்கிளா பேத்து மொத்தமா காலி பண்ணிட்டு தாண்டி எனக்கு அடுத்த வேலை. நானும் 2-3 நாளா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை. உண்மையிலேயே ஒரு கர்ப்பமா இருக்கிற பொம்பளை மாதிரி உன்னை பார்த்தா தெரியலையே. அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. உன் வயித்துல இருக்கிறது என் குழந்தைடி, இந்த வீட்டோட வாரிசு. இந்த குழந்தைதான் என் வாழ்க்கையை எங்கேயும் கொண்டு போக போகுதுன்னு ஜோசி சொல்லியிருக்காரு, தெரியல. இதுல ஏதாவது வில்லங்க ஆச்சு, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை, மூஞ்சுக்கு ஜலம் பேத்துருவோம். தம்பி, என்னதான் இருந்தாலும் புள்ளத்தாச்சி ஏதோ ஆர்வ கோளாறுல வேகமா ஓடி வந்துட்டா. அதுக்காக இவ்ளோ கடுமையா பேசாதீங்க. பாருங்க, சட்டன்னு இவ மூஞ்சே மாறி போச்சு. புள்ளத்தாச்சிக்கு இந்த மாதிரி அப்செட் ஆனாலோ கோவமானாலோ அதெல்லாம் உள்ள இருக்கிற குழந்தைய பாதிக்கும் தம்பி. அண்ணி சாரி, நீ மறந்துட்ட. நீ சாரி, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன். ஏய், இங்க வா, இங்க வா. திட்டமாட்டேன், வா வா வான்றல, வா. இங்க பாரு, என்ன மறுபடியும் திட்ட வைக்காத ப்ளீஸ். ஜெயந்தி, நான் எது எதுக்கெல்லாம் கோவப்படுவேன்னு உனக்கே தெரியும்ல. இல்லைங்க, நான் ஏற்கனவே வேற ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டேன். அவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் டாக்டர்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க இப்போ ஏதோ வெளி வேலையா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்களாம். அடுத்த வாரம் வந்துருவாங்களாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நானே சுகுணாக்காவை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் தான் வராங்களா? ஏய், நான் ஒரு டாக்டர் கிட்ட போலாங்கிற, நீ வேணாங்கிற, என்னடி அர்த்தம்? இல்ல தம்பி, அவதான் வேற ஒரு டாக்டர்னு சொல்றாள்ல, அவங்க கிட்ட போறதுதான் அவளுக்கு சரியா படுதுன்னா அங்கேயே போயிடலாம். இந்த மாதிரி விஷயத்துல போட்டு குழப்பிக்க வேணாம். சரி, பரவாயில்ல, நீ அந்த டாக்டர் கிட்டே பாத்துக்க. ஆனா ஒண்ணு, அப்போ நீ அண்ணியெல்லாம் கூட்டு போக கூடாது. நான் தான் உன் கூட வருவேன். ஏன்னா நான் டாக்டர் கிட்ட நிறைய விளக்கம் கேட்கணும். உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், சரியா? பாத்தீங்கல்ல, கர்ணாண்ணே அப்பா சொல்லியும் உங்க கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டல. தாலிய கழட்டல, ஆனா அதுக்கு என்ன காரணம் சொன்னான்னு நான் கேட்டேன். என்னக்கா சொல்றீங்க? உங்க அம்மா ஞாபகமா இருக்கிற அந்த தாலியை கழட்டினா அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால தானே. அதை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அண்ணே, ஆமாண்ணே, அது நீங்க சொன்ன காரணம் தான். அதுக்கப்புறம் ஜெயந்தி அக்கா புருஷன் என்கிட்ட என்னெல்லாம் பேசினார் தெரியுமா? எங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டாரு. அட பாவி, அப்ப இதுக்காக தான் அக்கறையா பேசுனியா? இந்து, நீ இதெல்லாம் எதுவும் நினைச்சு கவலைப்படாத. இப்ப அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட கர்ணா மனசளவுல ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துல வீட்டை மீட்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக இனிமே நான் நிக்காம ஓடி ஆகணும். வேற வழி இல்லக்கா. அது எங்க அம்மா ஞாபகமா இருக்கிற வீடு. எப்படியாவது அது எங்க கைக்கு கொண்டு வரணும். அதனால ஃபுட் டெலிவரி வேலைய உடனே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்து, ஆனா நாங்க உன்னை விடுறதா இல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஆமாக்கா,
எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் அதுக்காக நாங்க செய்வோம். எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும்க்கா. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் இந்து அக்கா அக்கா இந்து, என்னம்மா ஏதோ ஃபுட் டெலிவரி அது இதுன்னு பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. அதான்ப்பா, நான் அந்த வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, ஆ. இப்போ அதை நம்ம பெருசா பண்ணணும். ஓ, பாண்டி, நான் இந்த வீட்ல இருந்து ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என்ன சிஸ்டர் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாராளமாக பண்ணுங்க. எனக்கும் அவன் பேசுறதை கேட்டதுலேருந்து மனசு உறுத்திட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க அண்ணன் பேச்சை கேட்டு இருப்பான்னு பார்ப்போம். நீங்கள் தாராளமாக பண்ணுங்க சிஸ்டர். எதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். நீங்க இதை சொன்னதே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே, என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நின்னா, படுத்தா, எந்திரிச்சா, எல்லா பக்கமும் அவ தான் இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒருவேளை இந்து திரும்ப இங்க வரணும்னு விதி இருந்தா, அந்த விதியை எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்படி இல்லைன்னா அவளுக்கு அவ வழி, எனக்கு ஏன் வழி? இப்ப கூட நீங்க வீட்டுக்கு வந்து உங்க அண்ணனுங்க தாலியை கழட்ட சொன்னதும் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, மாப்பிள்ளை என் பொண்ணு மேல ரொம்ப அக்கறையா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன்ல பேசுறதை என் காதால கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சுது அது உங்க அம்மாவோட தாலி, அதனாலதான் கழட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. என் பொண்ணு மேல உங்களுக்கு பாசமோ அக்கறையோ எதுவுமே இல்ல. இத உங்க வாயாலேயே சொன்னீங்க. உங்க அம்மா ஞாபகமா இருக்கிற அந்த தாலியை கழட்டினா அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால தானே? ஆமாண்ண, அது நீங்க சொன்ன காரணம் தான். அதனால இதுக்கப்புறமும் இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படி எங்களை கை கழுவி விட்டதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? மாமா, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம். வேணாம்ப்பா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. நீங்க போன்ல பேசுனீங்கல்ல, அதை கேட்டு அப்படியே பூரிச்சு போயிட்டோம். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இல்ல மாமா, அது நான் திவாகரன் சமாளிக்கிறதுக்காக சொன்னது. அது எப்படி உங்களுக்கு? எதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. உங்க சின்ன அண்ணன் வந்து எல்லாத்தையும் எங்களை போன் வழியா கேட்க வச்சுட்டாரு. போதுமா?